சரி கவனிங்கப்பா. இப்போ நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பார் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோமா? ஸோ லெஃப்ட் சைடு டாப் மோஸ்ட்டில் நம்ம எக்ஸல் ஃபைல் சிம்பிளுக்கு பக்கத்தில் உங்களுக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பாரோட மெனு வந்து இருக்கும். ஓகேவா? எதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸை நம்ம ஷார்ட்கட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேவ் பட்டன், ஸோ சேவ் ஆப்ஷன், ஸோ சேவ் பண்ண என்ன பண்ணுவோம்? ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் எஸ்ஸா. ஸோ எம்எஸ் வேர்டில் யூஸ் பண்ணுற அதே ஷார்ட்கட்டு தான். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். ஸோ எனக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது என்கிட்ட கீபோர்டே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? கீபோர்டே இல்லை, மவுஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ மவுஸில் போய் எப்படி சேவ் பண்ணுவீங்க? ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கும், அதில் மெனுவில் உள்ள போயிட்டு ஃபைலை கிளிக் பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ அதுதானே பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் ஃபைலுக்குள்ளே போய் மெனுவை தேடி தான் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. அதை நீங்கள் ஷார்ட்கட்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டேட்டாவை நீங்கள் என்ட்ரு பண்ணும்போதும் சேவ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ அதை தான் எப்படி பண்ணுறது இப்போ அதான் நம்ம பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போது எக்ஸலுக்குள்ளே போய்க்கிறேன். எப்படி குயிக் ஆக்சஸ் டூல் பாரை கஸ்டமைஸ் பண்ணுறது, ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதான் கொஞ்சம் கவனிங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு சேவ் பட்டனை எடுத்து வச்சுருக்கேண்ணா உங்களுக்கு இருக்கா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு இருக்கா? எல்லாருக்குமே இருக்கா? நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், கடைசியில் உள்ள தெரியாது இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைனு, அது கீழே ஒரு ஏரோ மார்க் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண இங்கே வந்துருச்சா? வருதா? ஸோ இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு எனக்கு இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு வேணும். நான் இமெயிலை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் போதும், இங்கே வந்துருச்சு எனக்கு. ஸோ அவங்க கொடுத்த ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணுறதுக்கு. எனக்கு இதை தாண்டி வேறு புது ஆப்ஷன்ஸ் வேணும் ஆட் பண்ணுறதுக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மோர் கமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ மோர் கமாண்ட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸல் ஆப்ஷன்ஸில் குயிக் ஆக்சஸ் டூல் பாருங்கிறது செலக்ட் ஆயிருக்கா? ஸோ அதில் பாருங்கள், இங்கே நமக்கு பாப்புலர் கமாண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கிறதுலாம் எனக்கு காட்டும். அது என்ன பண்ணுங்கள், முதல்ல ஆட் ஆகிருக்கிறது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவை செலக்ட் பண்ண உடனே இங்கே ரிமூவ் ஆப்ஷன் காட்டுதா? ரிமூவ் கொடுங்க. ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுங்க. தேவையில்லாத எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். மொத்தத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்டு பார்த்தோன்னா இங்கே எதுவுமே வரலையா? மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு, தேவையில்லாத எல்லாத்தையும். இப்போ நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவைப்படுற ஆப்ஷன்ஸை ஆட் பண்ண போகிறேன். மறுபடியும் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மோர் கமாண்ட்ஸ் உள்ளே போகிறேன். இப்போ எனக்கு இங்கே எதுவுமே ஆடாக இல்லை. ஸோ எனக்கு ஷார்ட்கட் எதுவுமே நான் வச்சிடல. இப்போ எனக்கு தேவைப்படுறது நான் ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஷன்லாம் இங்கே இருக்கும். என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும் எல்லா ஆப்ஷனுமே. நான் எனக்கு சேவ் வேணும். ஸோ சேவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ ஆடு பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த சேவ் இங்கே ஆப்ஷனுக்குள்ளே ஆட் ஆகிருக்கும். ஸோ ஆட் ஆகிடுச்சா? ஸோ அடுத்தது வேறு என்ன தேவை எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்பப்போ சம் பண்ணுவேன். ஸோ கால்குலேஷன் போட்டு சம் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது அப்படின்னா, நான் சம்மை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்,
சப்ஸ்கிரிப்ட். ஸோ எனக்கு அப்பப்போ நான் டைப் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்ட், ஸோ x2 அதே மாதிரி லாகர்தமிக் வேல்யூலாம் டைப் பண்ண போகிறேன், இல்லை ஒரே டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது எனக்கு சப்ஸ்கிரிப்டில் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா சப்ஸ்கிரிப்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பாப்புலர் கமாண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இதிலே நீங்கள் போயிட்டு இங்கே மல்டிபிள் கமாண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபுக்குமே ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஹோம் டேபுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஹோம் டேப்பில் இங்கே இருக்குது பாருங்கள், இது இவ்வளவும் ஹோம் டேப்பில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒவ்வொரு டேபுக்கும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உள்ளே இருக்குது. இதில் இருக்கிற மொத்த ஆப்ஷனுமே நீங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த மெனுக்குள்ளே போயிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், டெவலப்பர் டேபுக்குள்ளே போகிறேன். ஸோ டெவலப்பர் டேபில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் எனக்கு மேக்ரோஸ், ஸோ மேக்ரோஸ் ஆப்ஷனை நான் பார்க்கணும். ஸோ மேக்ரோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ண முடியுதா? யாருக்காவது பண்ண முடியலையா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இங்கே ஆட் பண்ணது குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டா மட்டும் வந்துடாது, கடைசியாக இங்கே ஓகே கொடுக்கணும். ஸோ ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஆட் பண்ணது எல்லாமே இங்கே வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இப்போ நான் போய் அதை செக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ x2, ஸோ நான் சப்ஸ்கிரிப்ட் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ட் ஆகான்னு பார்க்குறேன், எனக்கு ஆயிருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்துட்டு கேப்ஸில் x2ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் சப்ஸ்கிரிப்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை செக் பண்ணிக்கிறேன், மொத்தமாக சேர்த்து ஆகிடுச்சு. எனக்கு எது ஆகணுமோ அதை மட்டும் நான் கொடுக்கணும். ஸோ ரெண்டை மட்டும் எனக்கு சப்ஸ்கிரிப்ட் ஆகணும். ஸோ ஆயிடுச்சா? ஸோ ஷார்ட்கட் எடுத்து வச்சு நான் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த ஷீட்டை சேவ் பண்ணாலும் சேவ் ஆப்ஷன் வச்சுருக்கேன், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது தேவைப்படுதோ அதை இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோரும் பண்ணி பார்த்தீங்களா? வருதா? யாருக்காவது வரல, இந்த ஆப்ஷனே இல்லை, என்னால் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், பார்ப்போம். உங்களால் பண்ண முடியாது தான், நான் சிஸ்டம் வரணும். ஓகேவா? அடுத்தது போகலாமா? இது வரைக்கும் முடிச்சாச்சா?